அதாவது படம் பார்க்க ஆரம்பிச்ச ஒரு 20, 25 நிமிஷத்துல தெரிஞ்சு போச்சு. இது தேவாரா, சலாரு, முக்கியமா ரெட்ரோ இதெல்லாம் கலந்த மாரி ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கேஜிஎஃப் அப்படிங்கிற படம் வந்ததுக்கு அப்புறமே நெறைய ஹீரோஸ் தன்ன மாஸ் ஹீரோவா காட்டணும்ங்கறக்காகவே இந்த கதைக்களத்த தான் சூஸ் பண்றாங்க. எப்படின்னா, ஏதாவது ஒரு தீவுல, ஏதாவது ஒரு இடத்துல அடிமையாவும், அகதியாவும் மாட்டிக்கிட்டு இருக்கவங்கள காப்பாத்த உருவாகுற ஹீரோவே நீங்க தான் அப்படின்னு கதை சொன்னோனே டக்குன்னு கையெழுத்து போட்டுருவாங்க போல இருக்கு. அந்த வரிசையில இது ஒரு படம் கிங்டம். ஆனா ஆக்சுவலி இந்த படத்த எடுத்த இயக்குனர் யாருன்னா, நம்மளோட ஃபேவரைட்டான ஜெர்சி படத்த எடுத்த இயக்குனர் தான் விஜய் தேவரகொண்டா வச்சு குடுத்திருக்காரு. இப்ப நான் சொன்னனால இந்த படம் படு மோசமான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. சூப்பர் ஹிட்டான்னு கேட்டா அதுவும் கிடையாது. 2க்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. ஒரு டீசென்ட்டான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸ்டேஜ் பண்ண விதம், கொண்டு போனது, இன்ட்ரோல் விட்டது எல்லாமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அரக்க பறக்க அண்ணன் தம்பி சென்டிமென்ட்டும் செட் ஆவல. கிளைமாக்ஸும் வந்து ரொம்ப வயலன்ஸா வச்சிருந்தாங்க. ஆனா அது வந்து நமக்கு நியாயப்படுத்துற மாரியும் இல்லாத மாரி இருந்தது. ஆனா கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் நெறைய வச்சிருக்காங்க. அது முக்கியமா காரணம் அனிருத்தோட அந்த பிஜிஎம் வந்து எலிவேட் பண்ண விதம், பின்னாடி குடுத்த வாய்ஸ் ஓவர்லாம் அவ்ளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வேக வேகமா முடிச்சு செகண்ட் பார்ட்க்கு நீங்க ரெடி ஆகுங்க அப்படின்ற மாரி குடுத்த கிளைமாக்ஸ் எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவா இருந்ததுங்க. சரி ஓகே. நீங்க இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த அகதிகள காப்பாத்துற மாரி படம் எடுக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம சினிமாவ வந்து காப்பாத்தணும்னு நெனைக்கிறேன்.